செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வாசமாக இருக்குது, எனக்கு நாக்கு ஊறுது. நான் ஒரு கடி கடிக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐத்தி கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிஷ், அதாவது சோசேஜ், சிக்கன் சோசேஜ் வச்சு பார்க்க போகிறோம். இதுக்கான இந்த மாவு, இந்த டோவை வந்து நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். நீங்கள் பாருங்கள் நான் அதை எப்படி செய்கிறேன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ரெடிமேடாகவே கடையிலையும் கிடைக்கும். நான் வந்து 500 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது 1 கப். அது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு மிளகு. அதிகமாக மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக. 250 கிராம் பட்டர் இருக்குது. நான் அப்படியே பாதியாக பிரித்து எடுத்துகிட்டு இது கூட சேர்க்குறேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சா மாவு கையில் நிற்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பட்டரை மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம முதலே தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைன்னா 2 முட்டை சேர்க்குறேன். முட்டை, பட்டர் இதெல்லாம் சேர்க்கும்போது மாவு வந்து ஈரத்தன்மைக்கு வந்துடும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம பெசறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு குழிக்கரண்டி தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா சாஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டோவை. இப்படி இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் சேர்க்குறேன். அதாவது மொத்தமாகவே ஒரு குழிக்கரண்டி தான், நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு போல் மாதிரி ஆக்கிடுங்க. நான் பாருங்கள் வெளியில் வச்சு சேவ் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த முட்டை, பட்டர் எல்லாமே நல்லா சேரும். இந்த மாதிரி இப்படி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம கவர் பண்ணி, கண்டிப்பாக லஞ்சுக்குள்ளே கவர் பண்ணி நீங்கள் வந்து 25 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நார்மல் ஃப்ரிட்ஜில். அப்போ உங்களுக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா உருட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு ஒட்டி வராது. நம்ம இப்போ சப்பாத்தியெல்லாம் உருட்டும் போது கட்டையில் ஒட்டுன்னு மாவுலாம் போடுவோம், அந்த மாதிரி இதுக்கும் போடணும், பட் ஒட்டாது. டைம் பார்த்துக்கிங்க, 25 மினிட்ஸ். ஓகே, இப்போ எனக்கு இவ்வளோ தேவைப்படாது, எனக்கு பாதி தான் தேவைப்படுது. நான் இதில் வந்து பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு கிஷ் செய்ய போகிறோம். ஓகே, மிச்ச மாவை நீங்கள் அதே மாதிரி உருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் மேலே போட்டுட்டு அதுக்கு மேல் பகுதியிலையும் போட்டுட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா வட்டமாக. இப்படி இப்போ இது வந்து பேக்கிங் ட்ரே. நான் கிஷ்காகவே இங்கே இருக்குது, ஊர்லேயும் இருக்கும். அதில் இதை சேர்த்துடலாம். நீங்கள் கீழே பட்டர் பேப்பரோ நத்திங் எதுவுமே போட தேவையில்ல. இப்படி அது கூட நல்லா உள்ளே அமர்த்தி சேவ் பண்ணி வச்சுடுங்க. ரெடிமேடாக கிடைக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி மேலே வந்து முள்ளுக்கரண்டியால் நீங்கள் குத்தி வச்சிட்டிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, நம்ம அவனில் வைக்கும்போது அது கரெக்டாக வேகும். இப்போ ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அது கூட நல்ல பொடியாக நறுக்கி வச்சு 2 பூண்டு, ஒரு 1/4 வாசி வெங்காயம், அதையும் அது கூட லீக்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் வேணுன்னா வாங்க போகும்போது அதை நான் அங்கே வச்சு காட்டுறேன், இல்லாட்டி வாங்கிட்டு வந்து சரி காட்டுறேன். லீக்ஸ் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு. இப்போ இதில் வந்து நம்ம சோசேஜை சேர்க்க போகிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ஏன்னா அவனில் விடும்போது ரொம்ப நேரம் அது இருக்கும், அதனால் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இந்த லீக்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். லீக்ஸ் அவ்வளோ நல்லதுங்க, நிறைய பேர் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ நான் இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக. பாருங்கள், இது க்ரீம் லிக்யூடு. ml நான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம சால்ட்டும் பெப்பரும் இதோட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் துருவின சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோசேஜ் லீக்ஸ் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை இந்த லிக்விட் அப்படியே அதில் ஊற்றிடுங்க. முட்டை க்ரீம் லிக்விட் இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி பிளான் பண்ணி வச்சுட்டா ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சீஸ் போட்டுட்டு உங்களுக்கு சீஸ் தேவைன்னா போடுங்க, நான் சீஸ் போடணும். இப்போ நம்ம இதை ஓவனில் வைக்க போகிறோம். 180 செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை சிக்கனில் செய்யலாம், ஃபிஷ்ஷில் செய்யலாம், வெஜிடபிளில் செய்யலாம், கீரையில் செய்யலாம். செம்மையாக இருக்குங்க. என் பசங்களுக்கு சொசேஜில் பிடிக்குன்றபடியாக நான் செஞ்சுருக்கிறேன். நான் வந்து கீரையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்கவே நாக்கு ஊறுது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.